தாவேக்காவினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பெற்றது. நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. முதல்ல 2 ஆண்டு கால தாவேக்காவினுடைய உங்களுடைய மதிப்பீடு என்ன? 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் அடித்து வைத்திருக்கக்கூடிய தாவேக்காவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இல்லாத ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது விஜய்க்கு என்ன அப்படின்னா, அவருடைய அந்த ரசிகர்கள், திரைத்துறையின் மூலம் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. அப்போ அது அவர் ஒரு ஆடட் வேல்யூன்னு வச்சுக்கோங்க திரு விஜய் அவர்களுக்கு. அப்போ அவர் அதை என்ன செய்யணும்னா, ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்தி, தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தி, தன்னுடைய ரசிகர்களை பொது வாழ்விற்குள் கொண்டு வந்து தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு களத்திற்கு வருவது, போராடுவது, இந்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகளை அவர் செஞ்சார்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் செய்யலையா அப்போ இந்த 2 வருஷம்? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம புறந்தள்ள முடியாது. ஆனால் 2 ஆண்டுகளில் போதுமான அளவிற்கு அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறதும் கேள்விதான். நீங்கள் இந்த 2 ஆண்டுகளில் தாவேக்கா நடத்திய ஒரு பெரிய போராட்டங்களை, இப்போ நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இந்த திமுகவினுடைய சிக்கல்களை, போதாமைகளை நீங்கள் சுட்டி காட்டி, நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பொது வெளியில் நடத்திய போராட்டங்கள் எத்தனை?